வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுக்குழுவில் முக்கியமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யா போயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா எதிர்பார்த்த மாதிரியோ, ஓபிஎஸ் எதிர்பார்த்த மாதிரியோ, சசிகலா எதிர்பார்த்த மாதிரியோ, டிடிவி தினகரன், அண்ணாமலை இவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியோ எதுவுமே பேசலை, எதுவுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கலை. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக தான் நடக்கும். பாஜக எந்த விதமான ஒரு விஷயங்களையும் தலையிட முடியாது. கூட்டணிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு முதற்கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு ஓபிஎஸ் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருந்தது. அவர் வந்து என்ன செஞ்சார், பொதுக்குழுவில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுத்து அறிவிக்கலை அப்படின்னா 15ஆம் தேதி நாங்கள் முக்கியமான முடிவுகள் எடுத்து அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அறிவித்த மாதிரி எந்த விஷயங்களும் செஞ்சதே இல்லை. கோயம்புத்தூரில் மாநாடு அதெல்லாம் நடத்துகிறேன்னு சொன்னார். அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு பேசினார், அதுவும் பேசலை. அப்புறமா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஒரு நம்பிக்கையாக இருந்தார். அப்புறமா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு கேட்டப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான்லாம் அந்த மாதிரி பேசலையே அப்படிங்கிற மாதிரி பேசினார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார், அதையும் கேன்சல் பண்ணிட்டார். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் மறைந்த நாள் டிசம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்தை போட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்சுட்டு அவர் போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. அமித்ஷாவை சந்திச்சுட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு 15ஆம் தேதி வரார். 15ஆம் தேதி ஓபிஎஸ் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினா அமித்ஷா என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைஞ்சு போயிடும்ல. அது இல்லாமல் அமித்ஷாவோட அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு. டிசம்பர் 24ஆம் தேதிக்கு ஆலோசனை கூட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் சரி, அமித்ஷாவும் சரி, பக்கா பிளான் போட்டு ஓபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதையோ, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய செல்வாக்கை உயர்த்துறதுக்கோ அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை கொடுத்து அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் அப்படிங்கிறத. ஏன்னா இன்னமும் அமித்ஷாவை நம்பிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் வந்து அதிமுகவுக்குள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே சேர்ந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த பதவியும் கேட்காம ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இருந்தால் சேரலாம். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சீட்டு தான், அந்த சீட்டை வாங்கிட்டு நிற்கிறான் தான் நிற்கலாம். ஓபிஎஸ்க்கு வந்து அவர் இந்த பெரிய குளம் தேனி இங்கிட்டலாம் நிற்கிறேன்லாம் கிடையாது. கொங்குப்பேட்டில் எங்கிட்டோ ஒரு சீட்டை கொடுப்பார் ஓபிஎஸ்க்கு. கொடுத்து தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்வார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புல எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் மேலே கோபங்கள் அதிகமாக வருது. என்னென்னா, நீதிமன்றம் சட்டமன்ற அதிக அளவில் போயிட்டு பயங்கரமான ஒரு குடைச்சலை கொடுத்தாருனாரு. அவருக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சலை எடப்பாடி பழனிசாமி தானே உருவாக்குனாரு. எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி விட்டு அப்புறம் ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாருன்னா, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாருன்னா, அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகாமல் என்ன பண்ணுவார் அவர்? அவருக்கான நியாயம் வேணும்னு தானே கேட்குறாரு. அவர் எதுக்காக கட்சியை விட்டு பண்ணீங்க, துரத்துனீங்க? என்ன துரோகம் பண்ணார்? அவருக்கு என்ன, நீங்கள் எப்படி வந்து அவருக்கு கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதி இதெல்லாம் வந்து மீறி நீங்கள் செயல்படுறீங்களே. அப்புறம் எம்ஜிஆர் சட்டத்திட்ட விதிகளெல்லாம் மீறும்போது அதை கேட்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கட்சியை விட்டு தூக்குவீங்க அப்படின்னா அப்புறம் அவர் எங்கே போவார்? நீதிமன்றத்துக்கு போவார். நீதிமன்றத்துலேயும் நாங்கள் தான் செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் தொண்டர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்கள்ல, ஓபிஎஸ் பாவங்கயா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கள்ல. இப்போ செங்கோட்டையன்னு பாவன்னு கொங்கு பகுதியில் யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட போக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் குருமூர்த்தியோட சேர்ந்து டெல்லி போனார். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால தான் பார்த்திங்கன்னா பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் முழு அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, யாருக்கு எவ்வளோ சீட்டு ஒதுக்குறது, இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. ஆனால் பாஜக தரப்பில் ஒரு 100 சீட்டு கேட்குறாங்க. 100 சீட்டு கேட்டு 100 சீட்டுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு, டிடிவி தினகரனுக்கு ஒரு 12 சீட்டு, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு ஒதுக்குவாங்க. அவங்க ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுல வந்து பாஜக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுது. அதனால தான் பொதுக்குழுவில் வந்து என்ன நினைக்கிறாரு, இதில் தொகுதி உடன்படிக்கை, தொகுதி யார் யாருக்கு பிரித்து கொடுக்கணும், எல்லா அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இருக்குது. இதில் அதிமுகவுக்கு வந்து பாஜக எந்த விதமான நிர்பந்தமோ அழுத்தமோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நினச்சது, போனது, வந்தது. அவர் வந்து எப்படி சிவி சண்முகம்லாம் பேசுகிறாரு அப்படின்னா, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. கட்சிக்குள்ளே துரோகிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரை துரோகின்னு சொல்கிறாருன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமியை தான் மறைமுகமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியில் வந்து பேசுகிறாரு. அது மாதிரி இருக்குது. ஜெயக்குமாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக பேசினார்.
அதிமுக கொடுக்குற சீட்டுகளை வாங்கிட்டு கூட்டணி கட்சிகள் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அதிமுக வலிமையாக இருக்கா ஜெயக்குமார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்க முடியாது. உங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கே ஆள் இல்லை. பாஜக எடுக்கிற முடிவு தான், பாஜக எடுக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் என்ன தான் வந்து இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் தான் இருக்கும். அதிமுக எடுக்கிற முடிவு தான், அந்த முடிவு கட்டுப்பட்டு தான் பாஜக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பொதுக்குழுவில் பேசலாம், செயற்குழுவில் பேசலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கூட நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அது அவங்க பொதுக்குழுங்க, அவங்க உயர்த்தி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மொத்த அதிகாரத்தையும் கொடுத்தா இதை வந்து அமித்ஷா ஏற்றுக்கணும்ல. அமித்ஷா இப்போ வராரு, தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே அவர் வந்து இது பண்ணுவார். அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் பயம் அப்படின்னா, தனி பெரும்பான்மையில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக இந்த பயம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்க அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வந்தாலும் தனி பெரும்பான்மையில் ஜெயிக்கல அப்படின்னா அதிமுக பாஜக அந்த கூட்டணி கட்சிகள் இவங்களோட ஆதரவோடு தான் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முடியும். ஒரு வேளை ஆட்சி அமைஞ்சாலும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சிகளில் தான் கேட்பாங்க. திமுக கலைஞர் பிரிவில் வந்து எப்படி காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி ஆட்சி கொடுத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமினால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பாஜக கேட்கும். சரி, பாஜகவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு, நம்ம முதலமைச்சராக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிமுகக்குள்ளே ஒரு உட்கட்சி பிரச்சனை உருவெடுக்கும். அப்படி உருவெடுக்கிறத எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் பாஜக கையில் வந்து இவங்க அதிமுக போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக வந்து ஒரு 6 மாதத்துல என்ன செய்வாங்க, பாஜகவில் வந்து ஒருத்தரை வந்து கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க. துணை முதலமைச்சருங்கிறத வந்து அப்படியே மெல்ல பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து டம்மியாக்கி துணை முதலமைச்சர் மூலமாக தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு கை வந்த கலை. பீகாரில் அப்படி தான், மகாராஷ்டிராவில் அப்படி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க ஈஸியாக சுலபமாக பண்ணுவாங்க. அது தமிழ்நாட்டிலையும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி பண்ணால் யாருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து தானே பேசுகிறாரு அண்ணாமலை கொங்கு பெல்ட்டில் ஒரு தொகுதியில் நிற்க போகிறாரு. கண்டிப்பாக ஒரு தொகுதியில் நிற்பார் அவர். இப்போ இன்றைக்கி நேற்று கூட பேசும்போது கூட 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம், அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரா? அமித்ஷா வந்து சொல்ல வச்சார், திரும்பவும் சொல்கிறாரு, தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் பேசும்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூல் பண்ணுற மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க, பேசுகிறாரு. ஆனால் அவன் கொங்கு பெல்ட்டில் ஒரு தொகுதியில், அதுவும் கோயம்புத்தூர்லேயே ஒரு தொகுதியில் அண்ணாமலை கண்டிப்பாக நிற்பார். நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வானதி சீனிவாசன் ஒரு தொகுதினா இவர் ஒரு தொகுதியில் நிற்பார். நின்று அதிமுக சப்போர்ட்டில் இல்லை பாஜகவோட இண்டிவிஜுவல், அண்ணாமலையோட இண்டிவிஜுவல் ஆதரவோட கண்டிப்பாக ஜெயிப்பார். ஜெயிச்சார் அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னா யார் முதலமைச்சராக இருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும்ல. இந்த பயம் எடப்பாடி பழனிசாமிக்கே வரும். தனி பெரும்பான்மையில் ஜெயிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து முக்கியமாக அண்ணாமலையோ நிர்மலா சீதாராமனையோ கண்டிப்பாக வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்படி முதலமைச்சர் ஆக்குனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதிமுக மெல்ல காலி ஆகிடும். இதுதான் வந்து பீகார், மகாராஷ்டிரா, ஊபி எல்லாத்துலேயும் நடக்கிற விஷயங்கள் இப்படி தான் பாஜக பண்ணுது அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, 90லேருந்து 100 சீட்டு கேட்குறாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக பயம் வருமா வராதா? 144 தொகுதியோ 134 தொகுதியிலையோ அதிமுக போட்டி போடுது அப்படின்னா அத்தனை தொகுதியில் அவங்களால ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கூட்டணி ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் அப்படிங்கிற ஒரு இது பயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் ஓபிஎஸ்சியோ டிடிவி தினகரனையோ குள்ள கொண்டு வரக்கூடாது, அண்ணாமலை நிற்கிறாரா, அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியை மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி டீம் யோசிக்குது. எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரா என்னங்கிறது அப்புறம். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோக்கணும்னு சொல்லிட்டு கொங்கு பெல்ட்டில் வந்து அவர் செங்கோட்டையன், கேசி பழனிசாமி இது போன்ற நபர்கள் எல்லாமே செயல்படுவாங்கள்ல, அவங்களும் செயல்படுவாங்கள்ல. அதிமுக அழிக்கிறாரு, அவர் கையில் கட்சி இருந்து அவர் வெற்றி பெற்றாரு அப்படின்னா அவர் கையில் வந்து வலுவாக உட்காந்துருவார், அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தோத்தாரு அப்படின்னா கூட அவர் என்ன சொல்வார், ஏன் ஜெயலலிதா தோக்கலையா, அம்மா தோக்கலையா, எம்ஜிஆர்லாம் தோக்கலை, இவங்கெல்லாம் தோக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல.
அதை வந்து சமாளிப்பார், சப்பக்கட்டு கட்டுவார். இதெல்லாம் அவங்களாம் தோற்றுருக்காங்க, இதெல்லாம் வந்து சகஜ அரசியலில், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார். இப்போ நயினா நாகேந்திரன் இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு. டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திப்பார். எடப்பாடி பழனிசாமி சில அசைன்மெண்ட்டுகள்லாம் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. யார் யாரை சேர்க்கணும், எவ்வளோ தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை போய் சொல்கிறாரு, பேசுவாங்க. 2 பேருமே பேசிட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு அமித்ஷாவும் நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் ஒன்றா வருவாங்க. அவர் ஒன்றா வந்துட்டு நேராக பெங்களூருக்கு போகிறார். ஹெலிகாப்டர் மூலமாக நேராக பெங்களூர் போகிறார். பெங்களூர்லேருந்து வேலூர் வர்றாரு. வேலூரில் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா சந்திக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துகிட்டே இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு வேறு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை வேறு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பேசுகிறாரு. இந்த பேச்செல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலவிதமான சந்தேகத்தை கொடுக்குது. ஏன்னா பொதுக்குழுவில் இப்போ சிவி சண்முகம் பேசுகிறாரு, ஜெயக்குமார்லாம் பேசுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க வெளியே ஒன்று பேசுகிறாங்க. அப்படி வெளிப்படையாகவே நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க. மற்றபடியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட அவங்க இணக்கமாக நான் போக்க கடைப்பிடிக்கல அப்படிங்கிறது தான் உறுதியாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு பயத்திலே இருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாஜக கையில் போயிடும், 6 மாதத்தில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.